குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்தி வரும் இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகரிஷியுடைய ஞான களஞ்சிய கவியில மாயை என்ற தலைப்புல இருக்கக்கூடிய கவி பார்க்கறது. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்பம் துன்பம் இது என்ன, மனிதனோட வாழ்க்கையில நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்பத்தோட வாழணும் தான். யார கேட்டாலும் இப்படித்தான் சொல்லுவோம் இல்லையா? நான் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இன்பமா, நிறைவா, இது வேற 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 பாவத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனா உண்மையில என இன்பமா வாழணும். ஆனா ஏன் வாழ முடியல? மகரிஷி தான் அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. எல்லா மனிதனும் இன்பமா வாழறது தானே ஒரு நியதி. ஆனா ஏன் முடியல? ஏன் மகரிஷி வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் மூலம் தானே அவங்க ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து அவங்களோட தத்துவ ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஏழ்மை ஏன் வருது? அது எப்ப மகரிஷிக்குள்ள கேள்வி வந்தது? ஒரு நாள் அந்த எட்டாத வயதிலே தறி எட்டுக்கூடிய குழிக்குள்ள இறங்கி தறி நெய்வாங்களாம் மகரிஷி. இப்போ ஒரு நாள் பார்த்தா மதிய வேளை அம்மா தோசையும் தயிரும் கொடுப்பாங்களாம், ஏதோ உணவு கொடுப்பாங்க. அன்னைக்கு கொடுக்கல. பார்த்தா தாயாரும் தந்தையாரும் ஒரு ஓரத்துல அந்த குடிசையினுடைய ஓரத்துல நின்னு வருந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மகரிஷி கேட்க நேர்றார். இப்படி தவம் இருந்து பெற்ற குழந்தைக்கு நம்மால உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு வருந்தி ஆதங்கமா பேசுறாங்க. இப்ப இது சாதாரண குழந்தையா இருந்ததுன்னா அந்த நேரத்துல என்ன தோணி இருக்கும்? ஐயோ பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு தானே கேட்க தோணும். ஆனா இவர் ஞானத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்வதற்காக பிறந்த அவதாரம். அப்ப அவருக்குள்ள கேள்வி வருது, ஏன் ஏழ்மை வருது? ஒவ்வொரு மனிதனுடைய பருக்கையிலும் அவனோட பேர் எழுதிருக்குன்னு சொல்றாங்களே, ஏன் என்னுடைய சாப்பாட்டுல என் பேர் எழுதல? அப்போ இந்த இறைவன் என்பவன் யார்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தேடுறாங்க. கூடவே என்ன பண்றாங்க மகரிஷி? சரி, இப்படியே இருந்துட்டா இந்த வறுமையிலிருந்து மீள முடியாது. அதற்கு என்ன பண்ணணும்? அதிகமா உழைக்கணும். இங்க இதுதான் மாயை இல்லாத தெளிவு. இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டு எனக்கு ஏன் கொடுக்கல இறைவா? நீ தானே கொடுக்கணும், நீ தானே படைச்ச என்று அங்கே அந்த மாயையில நிக்கல. ஒரு இறை பக்தியுடைய ஒருத்தருங்க ஒரு மலையிலிருந்து கீழே விழுந்துடுறாரு. மரத்துல அந்த மரத்துல பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு. கீழே விழற மாதிரி இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு, பெரிய ஆத்து வெள்ளம் போயிட்டு இருக்கு. இறைவா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு கத்துறாரு. அப்ப முதல்ல அங்கே ஒரு சின்ன படகுல ஒருத்தர் வராரு. அவரு கூப்பிடுறாரு, வரியா, வா உன்னை காப்பாத்துன்னு கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு இறைவன் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வருவார். அதற்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய படகு ஒண்ணு வருது. அப்போதும் இதே பதில். இந்த மாதிரி 2, 3 வாய்ப்புகள் வருது. அவரு போகல. கடவுளே வந்ததா சொல்றாங்க. உடனே கேக்குறாரு, நீ என்ன காப்பாத்தலையே, நான் உன்னை அவ்வளவு கூப்பிட்டேனே. அப்ப கடவுள் சொல்வதாக சொல்றாங்க, நான் தானே அந்த 3 பேரை அனுப்பினேன். ஆனா நீ அவங்க 3 பேரும் வேணான்னு சொல்லிட்டு உன்னோட கஷ்டத்தை எப்படி மீளணுங்கிற வழி தெரியாம நீ இன்பமா வாழணும்னு நினைக்கிற. ஆனா அந்த இன்பத்தை நிலைக்க வைக்கிறதுக்கு வழி தெரியாம துன்பத்துல இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுல கடவுள் மேல கோபம் வேற வருது.
நீங்க அந்த கடவுள் அந்த புலம்புறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிறதுக்காகத்தான் கடவுளுங்கிற உருவத்தையே கொண்டு வந்தாங்கன்னு நான் கேள்வி படிச்சேன். புலம்பணும், மனிதனுக்கு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டணும். கொட்டிட்டா போருமா? அங்கே தெளிவு வேண்டாமா? இங்கேதான் மகரிஷி நமக்கு வராங்க. இந்த இன்பம் துன்பம்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த பாடல் அம்மா நமக்கு விளக்கம் சொன்னாங்க நேத்திக்கு. இன்பம் துன்பம் என்பது என்ன? இந்த இரண்டும் எங்கிருந்து வருது? நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். ஏன்னா மகரிஷியோட வாழ்க்கை நிகழ்வுகள்ல இருந்தானே ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது வந்த பதில் என்ன தெரியுமா? இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இயற்கையே இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அப்புறம் ஏன் நான் துன்பத்துக்கு கஷ்டப்படுறேன்? எங்க பார்த்தாலும் இன்பம் தான். ஆனா அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க, அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது. அப்ப எங்க மிஸ்டேக் இருக்கு? இயற்கையில எங்கேயும் இன்பம் தான் இருக்கு. அதை நான் அனுபவிக்கும் போது என்னோட லிமிடேஷன்ஸ் அண்ட் முறை, எப்படி அனுபவிக்கணுங்கிற முறை தெரியல, எந்த அளவு அனுபவிக்கிறோங்கிற லிமிடேஷன் அளவு தெரியல. இந்த அளவு முறையும் தெரியாததுனால இது அனுபவம் அப்படிங்கிறது என்ன? என்ஜாய்மெண்ட் இல்லையா? அந்த என்ஜாய்மெண்ட் தானே எக்ஸ்பீரியன்ஸா மாறுது, அனுபவமாக மாறுது. அப்ப அங்க அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஒரு பொருத்தமில்லாத உணர்ச்சி வருது. அதுதான் துன்பம். அதுக்குத்தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். ஆனா கடைசிதான் ஒரு முழுமையான தெளிவான வரி. இரண்டுமே அறிவின் அலைகளாயும் கண்டேன். நான் தானே அனுபவிக்கிறேன். அப்ப அந்த அறிவு, என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு அனுபவிக்க கூடியது இன்பமாகவும் துன்பமாகவும் தெரிகிறது. அதற்கு காரணம் என்ன? அதுல அளவு முறை மாறிடுறேன். ஆனா மனிதனுடைய நோக்கம் என்ன? எப்போது இன்பத்தை தான் அனுபவிக்கணும். இன்றைய பாடல், எங்கே நம்ம மயக்கத்துல மாட்டிக்கிறோம்? இன்பமே என்னைக்கும் வேணும்னு நினைக்கிற மனிதன் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாம போனதுக்கு காரணம் இந்த 3 மலங்கள்னு சொல்லக்கூடிய 3 களங்களில் ஒன்றான மயக்கம் அல்லது மாயை இல்லையா? தன்முனைப்பு, பவப்பதிவு, மயக்கம், தலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ம் தலை. எது? வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அதற்காக வாழ வழி செய்வது. அந்த வழியில போக முடியாம விலங்கு போட்டு நம்மள காலை இழுத்து பிடிக்கிறது என்னது? தன்முனைப்பு, நம்மளோட பதிவுகள், 3வதாக மாயை. அப்ப இந்த மாயை எப்படியெல்லாம் இன்பம்ங்கிற அந்த ஸ்கிரீன்ல, அந்த சீன்ல நம்மள துன்பத்துக்கு கொண்டு போகுது. இன்பத்தை மாத்திரமே விரும்பி நின்றும். அடுத்தது என்ன? எண்ணம் சொல் செயல் விளைவை யூகிக்கல. என்ன மகரிஷி சொல்ற அந்த தன்முனைப்பு, முதல்ல வரக்கூடிய தன்முனைப்பு, அதுக்கப்புறம் அந்த தன்முனைப்பு தான் என்ன தோண வைக்குதுங்க? எனக்கு இன்பம் மட்டும்தான் வேணும், நான் பெரியவன், எனக்கு என்னைக்கும் சந்தோஷம் தானே. இங்க தன்முனைப்பு உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு இல்லையா? மயக்கத்தோட சேர்த்து. 2வது என்னதுங்க? பாவப்பதிவு தெரியல. எண்ணம் சொல் செயல் விளைவை யூகிக்காமல். நாம இன்னைக்கு நினைக்கக்கூடிய எண்ணம், அதனால் பேசக்கூடிய சொல், அதனால் வரக்கூடிய செயல், இது எல்லாம் இந்த கணம் உருவானதா என்ன? உருவான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா இதற்கான விதை எப்ப போடப்பட்டது? அந்த கர்ம வினை பதிவுகள் உள்ள இருக்கு. நான் என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்திருக்கேன். அது இன்னைக்கு திருப்பி எனக்கு எண்ணமாக வருது இல்லையா? மகரிஷி சொல்லக்கூடிய செயல் விளைவு தெரிஞ்சுக்கிட்டா இந்த இன்பத்தை மட்டுமே வேணும்னு நினைக்கிற தன்முனைப்பு மாறும். நம்மளோட செயல்கள்ல மாறான செயல் செஞ்சு துன்பத்துல மாட்டிக்கிற மயக்கமும் மாறும். ஏன்னா பதிவுகள் தெரியும். எனக்கு வரக்கூடிய கஷ்டம் வரும். அதற்கு காரணம் என்னைக்கோ நான் கொடுத்தது. இத நிறைய புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. ஹரிச்சந்திரனுடைய கதை கூட அப்படிதான் இல்லையா? அவரோட வாழ்க்கையில உண்மை மட்டும் பேசுதல் என்பது ஒரு சத்தியமான வரமாக எடுத்துக்கொண்டு வந்தாரு. அதை டெஸ்ட் பண்றதுக்கு இயற்கை எத்தனை பேர் மூலமா எத்தனை அவருக்கான இடர்பாடுகள் கொடுத்தது இல்லையா? ஆனா இறுதியில் என்ன நடந்தது? ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு கடைசியில நல்லா இருந்து என்னங்க பிரயோஜனம்?
இந்த சினிமால எல்லாம் வருது இல்லைங்களா? முதல் 2.5 மணி நேரம் வில்லன் தவறுகளே செய்துகிட்டு இருப்பாரு. ஆனா கடைசி 25 நிமிஷத்துல ஏதோ ஒரு விஷயத்துல மாறி திருந்திடுவாரு. ஆனா அந்த திருந்துறதுக்கான அந்த நேரம் நமக்கு காமிக்கப்படுவது குறைவான நேரம் தான். அப்ப இதெல்லாம் ஏன்? ஏன் கஷ்டத்த மட்டும் நெறைய அனுபவிக்கிறோம். ஆனா அதுல இருந்து மாறக்கூடிய தன்மை கொஞ்சமா போயிடுது. மயக்கத்துல இருக்கிறோம். சரி அப்படி எடுக்காம திரைப்படம் ஃபுல்லா கஷ்டமே இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே எல்லாருக்குள்ளயும் நல்ல அன்பும், கருணையும் தான். அப்படி எடுத்தா பார்க்கிற நமக்கு சலிப்பு வந்துடுது. இதுவும் மனித மனசு தானே. எதை எதிர்பார்க்குது? ஒரு மேடு வரணும். அதுக்கப்புறம் பள்ளம் வரணும். அப்போ வாழ்க்கையில எப்படி தரையில மேடு, பள்ளம் இந்த 2யும் நாம பிரிச்சு பார்க்கிறோமோ, அதே போலதான் ஏற்றத்தாழ்விற்கு ஒத்தபடி இன்ப துன்பம்ங்கிற விளைவு வரும். அப்போ நம்ம இன்பமே வேணும்னு நினைக்கிறது தப்பில்ல. ஆனா அதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல தெளிவு வேணும். எண்ணம், சொல், செயல் விளைவை யூகிக்காமல் செய்வது ஒன்று. அடுத்தது என்னது? இன்பத்திற்கே முரணாய் செயல்கள் ஆற்றி இயற்கை வேகம் விளைவை மறந்திருந்தல். இயற்கையினுடைய தன்மையை உணராமல் இன்பத்திற்காக முரணான செயல்கள் ஆற்றுவது. இப்ப நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி 4, 5 வருஷம் முன்னாடி இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இடர சந்திச்சோம். உலகமே சந்திச்சது இல்லைங்களா? அதுல எத்தனை மனிதர்களுடைய ஆராய்ச்சி, உலக மக்கள் மேல அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு அன்பு, அதுதானே ஒரு தடுப்பு ஊசிய கண்டுபிடிச்சது. இந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணத்த அந்த மனிதன் மனத்துல புகுத்தி அதற்கான வழிமுறைய செஞ்சு கொடுத்தது. இல்லையா? ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த மாஸ்கோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்? அதோட சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லுச்சு. இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? இந்த உலகத்துல வரக்கூடிய ஒரு துயர், ஒரு பள்ளம், அதிலிருந்து மனிதன் கஷ்டப்படாம வாழறதுக்கான வழிமுறை சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா நாம என்ன பண்ணினோம்? எனக்கு வராது. நான் உடற்பயிற்சியில இதெல்லாம் செய்றேன். அப்படின்னு நாமளா ஒரு மயக்கத்துல இல்லையா? அந்த முறை நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு அறிவிப்பே குடுத்தாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல தவறான செயல்களை செய்யாதீங்க. ஏன்னா இயற்கையிலே என்ன விஷயங்கள் ஏற்பட்டிருக்கோ அதற்கு ஏற்ப ஊரோடு ஒத்து வாழணும். இல்லையா? அன்னைக்கு நாம பயிற்சி செய்யக்கூடியவர் என்று நினைத்துக் கொண்டு நான் மாஸ்க் போடாம எந்த விதமான சட்டதிட்டங்களையும் பாதுகாக்காம நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்லையா? அப்ப இங்க அதுல கூட தெளிவு வேணும்னு சொல்றாங்க மகரிஷி. நல்ல விஷயம். நாம அப்ப நுரையீரல் பயிற்சி செய்தோம். அது என்ன பண்ணுது? நமக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தியது. ஆனால் அங்கே அங்க சீற்றமாக இருக்கக்கூடிய அங்க அந்த ஆக்கிரமிப்பு எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்ப அதை விட நாம குறைந்த நிலையில் தான் இருக்கிறோம். இல்லையா? இப்ப மகரிஷி சொல்லுவாங்களாம். உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் நடக்கிறதே ஒரு மோசமான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது, சுவாமிஜி சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன் இது மாற்ற முடியாதா? நம்ம நினைச்சா மாத்திர முடியாதா? வாழ்த்தினோம்னா மாறாதா? கண்டிப்பாக மாறும். ஆனா வாழ்த்தினுடைய அளவு எவ்வளவு தேவை? மகரிஷி அது ஒரு பாடல்ல குடுப்பாங்க. உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயருமட்டும் உணராதோர் பழிச்செயலே மீதம் நிற்கும். அதுக்காக நாம வாழ்த்தினா நடக்காதுங்கிற அந்த ஒரு அ அதாவது என்ன சொல்றது? எதிர்மறையான எண்ணத்த உள்ள புகுத்தல நானு. அங்க எதற்கு எது கொடுக்கணுமோ உண்டு. இல்லையா? ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த நேரத்துல ஒரு 10 மணல் மூட்டைய போட்டு நிறுத்திட்டு, நான் மணல் மூட்டை போட்டுட்டேன். இந்த வெள்ளம் அப்படியே அடங்கி நின்னுடும் அப்படின்னு சொன்னா அது நடக்குமா? அங்கே வரக்கூடிய வெள்ளத்தினுடைய அளவு, காலம், சூழல் இதற்கு ஏற்ப அங்கே அணை கட்டுனா தான் முடியும். அப்ப இங்க இன்பத்திற்கே முரணான செயல்கள் ஆற்றி, இயற்கையினுடைய வேகம் விளைவை மறந்திருந்தும் இன்பம் துன்பம் எவை என்றே அறிந்திடாமல் அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு பாயிண்டா கொடுக்கறாங்க மகரிஷி. இன்பம் துன்பம் எவை என்றே அறிந்திடாமல். முதல் பாட்டுல மகரிஷி விளக்கம் கொடுத்தாங்க தானே. அப்புறம் ஏன் அடுத்த பாட்டுல கொஞ்சம் கள்ளி இப்படி எழுதுறாங்க? ஏட்டுக்கல்வியாக இருந்திடக்கூடாது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்திச்சு ஆராய்ச்சி செய்து பார். அப்பதான் எது இன்பம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு இடத்துல பேரின்பத்திற்கான விளக்கம் கொடுக்கறாங்க. பிற உயிரை, அந்த உயிருக்கு ஒரு துன்பம் எனும்போது அதை நீக்குவதற்காக மட்டும் நான் செயல்களை செய்து வாழ்ந்து வந்தா அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அது வரணும்னா எது தெரிஞ்சிருக்கணும்? இந்த உயிரினுடைய பெருமை, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் இறைநிலையின் தோற்றமே அப்படிங்கிற அந்த தெளிவு வந்தால்தான் யாரு துன்பப்பட்டாலும் நாம துன்பத்தை தீர்க்க முடியும். அந்த தீர்ப்பது இன்பம். ஒரு தாய் குழந்தைங்க, அவங்க தான் பெற்ற குழந்தையோடு சேர்த்து இன்னும் 2, 3 குழந்தைங்க விளையாட வராங்க. வந்த குழந்தைங்களை நேரமாச்சு, சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. உடனே அம்மா என்ன சொல்றாங்க? இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க குழந்தைங்களே அப்படிங்கிறாங்க. பார்த்தா செய்து வச்சது கம்மியா தான் இருக்கு. உடனே அந்த தாய் என்ன பண்றாங்க? இருக்கட்டும், நாம குழந்தைங்க முதல்ல பசி தாங்காதுன்னு அந்த குழந்தைங்க 3 குழந்தைங்களுக்கும் வயிறார உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத எடுத்து அம்மா சாப்பிடுறாங்க. இங்க இது தியாகத்தை தாண்டி அந்த பெண்ணுக்கு, அந்த தாய்க்கு அந்த 3 குழந்தைங்களும் சாப்பிட்டதுலயே முழுமையான நிறைவு கிடைச்சிருக்கோங்க. அந்த நிறைவு பசியை கூட மறக்கடிச்சிருக்கும். அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செய்து சாப்பிடுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னதுதான். ஆனா இந்த இன்பம் துன்பம் எதுன்னு தெரிஞ்சிடாமல் கற்பனையால இரண்டையும் மாத்திக்கிறது. இப்ப இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 2 குழந்தைங்க இங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க இங்க சாப்பிட சொல்றது ஒரு அன்பின் கருணை இல்லையா? அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த இடத்துல எது இன்பம் எது துன்பம்னு தெரியாம கற்பனையாக ஒரு குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்கவங்க வீட்டுல தான்ப்பா சாப்பிடணும். இந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்றது தவறு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அறிவுரையை சொன்னா அங்கே அது என்னவாக மாறும்? ஏன்னா இங்க இன்பம் எது என்பதை அறிந்திடாமல். அதே விஷயங்க. அதே அம்மா, அதே 3 குழந்தைகள் ஒரு தவறு செய்யறாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எங்க என்ன விடும்? கனிவோட சேர்ந்து ஒரு கண்டிப்பையும் கொடுக்கணும். அதுதான் அந்த தாய்க்கு இன்பம். அந்த குழந்தைகளுக்கு வலிக்கலாம். அது கசப்பு மருந்தா இருக்கலாம். ஆனால் அது சொல்லுவாங்கல்ல, தூக்க மருந்தினை போன்றவை மற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை பெற்றவர் கூறும் அறிவுரைகள் அப்படின்னு ஒரு கவிதை, ஒரு பாடல்ல வரும். அப்போ இங்கே இன்பம் துன்பம் எதுன்னு தெரிஞ்சுக்காம கற்பனையாக நிறைய நேரங்கள்ல நாம செயல்படுறோம் இல்லையா? ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்டல்னா என்ன அர்த்தம்? நானாக கற்பனை செய்துக்கிறது. இது இப்படிதான் இருக்கும், இதுக்கு நான் இப்படித்தான் முடிவெடுக்கணும். ஆனால் அந்த எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இடத்திலிருந்து பார்க்கும் போதுதான் தெரியும். அப்ப இந்த இரண்டையும் உணர்ந்தவர்களுக்கு இன்பம் என்ற நிறை செல்வ ஊற்றிருக்கும். இடமறியா மயக்கமுமே மாயை. இது என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதை மாற்றி பார்த்தோம்னா அது ஒரு நிலையான இன்பமாக இருக்காது. அதனால்தான் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டாங்க. 2மே இன்பம் தாங்க. புலன்கள் மூலமாக பெறக்கூடியது, அந்த சிற்றறிவு அனுபவிக்க கூடியது இன்பம் தான். அது வேணும், தேவை, அது இயல்புதான். ஆனா அது ஏன் சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க? அது கொஞ்ச நேரம் தான் நிலைத்திருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். இப்ப நாம புதுசா வாங்கக்கூடிய ஒரு மொபைலா இருக்கலாம், புதுசா வாங்கின ஒரு காரா இருக்கலாம், இல்ல புதுசா வாங்கின எந்த பொருளா இருந்தாலும் அது எப்படிங்க பார்த்து பார்த்து கவனிக்கும். ஆனா அது ஒரு பழக்கத்துக்கு வந்துடுச்சு.
ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் அது எப்படி எடுப்போம்? தேவைக்கு ஒரு பொருளாக மட்டுமே எடுத்து உபயோகப்படுத்துவோம். எனக்கு தேவை, இன்னைக்கு இப்ப நான் கால் பண்ணணும், அதுக்கு இந்த போனை உபயோகப்படுத்துறேன். அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த புது விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்துல எப்படி அதனோடு இணைத்து வச்சுக்கிறோம். அப்ப அது சிற்றின்பம். ஏன்? அந்த அனுபவம், அந்த கொடுத்த சந்தோஷம் அது என்னைக்கும் இல்ல. ஆனா எது பேரின்பம்? ஒருத்தருக்கு செய்த உதவி என்னைக்கு நினைச்சாலும் சந்தோஷம் கொடுக்கும், இல்லைங்களா? நம்மை நினைத்து நாமே ஒரு புலகாங்கிதம் அடக்கூடிய வகையில ஒரு அன்பருக்கு நாங்க இப்போ வந்துங்க சமீபத்துல போன வாரம் நாங்க திருப்பதிக்கு போயிருந்தோம். அங்க நமக்கு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய கோயில்கள்ல எல்லாத்துலயும் வந்து மொபைல் போன் எதுவுமே உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. அப்போ அது எல்லாத்தையும் அந்த நாங்க போன வாகன ஓட்டுநர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். அது ஒரு பெரிய கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தரிசனம் முடிச்சிட்டு அவரை கூப்பிடணும்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு இடம். எந்த இடத்துல நாம நிக்கிறோம்னு அந்த வாகன ஓட்டுநருக்கு தெரிஞ்சாதான் அவரு வந்து நம்மள கூட்டிட்டு போக முடியும். அப்ப அவங்க நார்மலா பண்றது என்ன? யாராவது ஒரு நபர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு பேப்பர்ல நீங்க நம்பர் எழுதிக்கோங்க. நீங்க கூப்பிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட நான் வந்துடுறேன். இதுதான் நடக்கும். இது நிஜமாக எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு நபர் அப்படியே அந்த 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 இறை ரூபத்திலே சரிங்களா? அந்த ரூபம்னு சொல்றது என்னன்னா, அங்க அந்த சிலைக்கு என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ, அந்த மாரி அதே மாரி ஒரு பெரிய அடையாளத்த, அந்த நாமத்த போட்டிருக்காரு. அந்த அதே போல ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. அவரு ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்க்கை துணை அத கவனிக்கல. கவனிக்காம அவங்க காதுக்குள்ள போட்டிருக்கிறத கவனிக்கல. அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, "நாங்க ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமாங்க?" அப்படின்னு அவரு அங்க பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே நான் புரிஞ்சுட்டேன். அவரு ஐயா வந்து பேசிட்டு இருக்காங்கங்க. நம்ம வேற யாரையாவது கேட்போம் என்று நகர்ந்து விட்டோம். நகர்ந்து வந்து விட்டு ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டோம். அவரு அந்த மொழி தெலுங்கு. எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் அந்த வாகன ஓட்டுநர்ட்ட புரிய வைக்கணும் இல்லைங்களா? அந்த நபர் என்ன பண்ணாரு, வாங்கிட்டு தெலுங்குலயே, "இவங்க உங்களோட வண்டியில வந்தவங்க இருக்காங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க. மியூசியத்துக்கு கிட்டக்க வந்துடுங்க. நீங்க அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம்." சொல்லி முடிச்சாச்சு. அவருக்கும் நாங்க நன்றி சொல்லியாச்சு. நடந்து வந்துட்டு இருக்கோங்க. இந்த ஸ்கூட்டர்ல இருந்து பேசிட்டு இருந்தாரே, அவரு வேலை முடிச்சுட்டு இப்படி வரவரு எங்ககிட்ட நிறுத்தி போன கையில குடுத்தாருங்க. அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்லையா? அவர் வந்து நியாயமான விஷயம். அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுங்கன்னாரு. நமக்கு அவசரம். அதனால அடுத்த நபர தேடி போயிட்டோம். ஆனால் அவர் அத மறக்கலங்க. திரும்பியும் சுத்தி வந்துட்டு எங்க கிட்ட இப்படி போன காமிச்சார். அந்த நபருடைய உருவம் என்னைக்கு நினைச்சாலும் சந்தோஷத்த தானே குடுக்கும். இது எத்தனை காலம் இருக்குமோ தெரியாது. அவரோட உருவம் கண்ணிலிருந்து மறையலாம். ஆனால் இந்த நிகழ்வு தந்த எண்ணம், இது மறக்குமாங்க? அப்ப இதுதானே பேரின்பம். அவருக்கு என்ன? அந்த ஜீவன்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பாசம். அன்பு. பாசம்னு சொல்லக்கூடாது. அன்பு. அப்ப இதற்கான விடை. இந்த மாயையில மனிதன் மயங்கிடக் கூடாது அப்படிங்கிறத சொன்ன மகரிஷி, இன்பத்தையே என்னைக்கும் அனுபவிக்கணும், பேரின்ப நிலையில் இருக்கணும், அமைதி நிலையில இருக்கணும்னு நினைக்கிற மனிதனுக்கு, ஏன் இன்பம் மட்டுமே கிடைப்பதில்லை, துன்பம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த சொல்லிட்டு, உன்னோட மயக்கம் தான் காரணம். நீ தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்க்காதே. அது இயற்கை விதிக்கு ஒத்தபடிதான் நடக்கும். விளையாட்டாக சொல்லுவாங்க. அதனால்தான் இறைநிலையிடம் டிமாண்ட் கூடாதுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இல்லையா? டிமாண்ட் பண்ணக்கூடாது. நாம டிமாண்ட் பண்றோம். இறைவா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும்பா. 1000 ரூபாய் குடுத்துடு, குடுத்துடு, குடுத்துடுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையில் இயற்கையினுடைய நியதிப்படி நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்கிறதா இருந்திருக்கும். இப்ப இன்பத்த சரியா முறையா படாம கற்பனையாக மாற்றி நான் கேட்டா கடவுள் குடுப்பார் அப்படிங்கிற ஒரு மயக்கத்துல 1000 ரூபாய கேட்டு 9,000 ரூபாய இழந்துரும். அப்ப இங்க டோட்டாலிட்டி கொடுத்துட்டே இருக்கும். சப்ளை பண்ணிட்டே இருக்கோம். ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ். அப்ப இங்க மயக்கத்துல நாம என்ன பண்றோம்? ஃபிராக்ஷனாவே இருக்கிற வரைக்கும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஆனா அதே டோட்டாலிட்டியா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. இதுதான் அந்த மயக்கத்துக்கான விடை. அதிலிருந்து வெளிவருவதற்கான பயிற்சி இல்லையா? மகரிஷியோட பாடல், தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். அதை பிடிச்சுக்கிட்ட பிறகு என்ன கிடைக்கும்? ஆஹா, இது இன்பம், இது நிலைக்காது, இது கிடைக்கிற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், தட்ஸ் ஆல். அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்டோட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கொண்டார்னா, துன்பம் வரும்போதும் அதுல துவண்டு போக மாட்டாங்க. அப்ப வாழ்க்கை எப்படி போகும்? ஒரு நீரோடை போல போய்கொண்டிருக்கும். நீரோடை மேல ஏறும் இறங்கும், இது நடக்கும் தான். ஆனால் அந்த நீரோடைக்கு தெரியும், நான் இப்படித்தான் செய்வேன், நான் நின்னுட்டே இருக்க முடியாது, நான் பள்ளம் வந்தா கீழே விழுந்துதான் ஆகணும், திரும்பியும் விழுந்த வேகத்தில் மேல் எழும்பக்கூடிய ஒரு தெளிவை என்னோட போக்கு கொடுக்கும் இல்லையா? அப்ப இததான் மகரிஷி நமக்குள்ள விதைக்கிறாங்க. அப்ப அதை புடிச்சுக்க இன்பம் மட்டும்தான் அனுபவிப்பேன், நானே பெரியவன், எனக்கு இன்பம் மட்டும்தான் கிடைக்குங்கிற தன்முனைப்பு குன்றி போகும். நான் ஏற்கனவே செய்த பாவத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு துன்பம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா பாவப்பதிவுகளும் மாற்றிக்கொள்ளும். தன்முனைப்பு குன்றி போகும், பவவினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். அப்போ அங்கே 2வது களங்கத்திலிருந்து மாத்திக்கிறோம். 3வது என்ன? எங்கே மயக்கம், அந்த மனித உயிரினுடைய மதிப்பு தெரியல, இந்த உலகம் வந்த கதை தெரியல, நான் எப்படி வந்தேங்கிற தெளிவில்லாததுனால வித்தியாசப்படுத்தி பார்த்து கொண்டு நானே கற்பனையாக எதிர்பார்க்கிறேன். அப்ப அதுக்கு என்ன விடை? சிவநிலையை சீவனிலே உணர்ந்து விட்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. அப்ப இதுதான் ஒரே வழி. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணி பாரி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிம்பிளிஃபைடு ஒர்க், சிம்பிளிஃபைடு பிராக்டிஸ் எல்லாரும் பண்ணலாம் இல்லையா? கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே, ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாரி. இங்க நோ காஸ்ட், நோ கிரீட், நோ வித்தியாசம். உடலுக்குள்ள உயிர் இருக்கிற எல்லாரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்ப மகரிஷி ஒரு பத்துல வெறும் மகரிஷி தீர்வை கொடுப்பதனால்தான் அவர் இன்னைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா வெறும் கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு இதனாலதான்ப்பா நீ கஷ்டப்படுற, அதை விட்டுடு அப்படின்னு மட்டும் வெறும் போதனை செய்துட்டு போல, அதற்கான வழிமுறையை சொல்லி சாதிக்கவும் கற்றுக் கொடுத்தார் மகரிஷி. அந்த சாதனையினுடைய பலன்தான் இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கைக்கு காரணம் இல்லையா? இன்னைக்கு யார வேணா கேளுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் கூட என்ன சொல்லுவாங்க? என்னோட கர்ம வினைங்க, அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அங்கே மயக்கம் இல்லை. ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம், நான் நல்லதுதானே செய்யறேன் அப்படின்னு நம்மை நாமே ஒரு என்ன சொல்றதுங்க, ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இல்ல. எனக்கு தெரியும் நல்லா என்னுடைய தவறுக்கு கிடைச்சது. ஏன்னா பெரிய பாறாங்கல்ல எடுத்த இடத்துல வைக்க முடியும், சின்ன சின்ன கற்களாக எடுத்தத கொண்டு போய் வைக்கிறது சிரமம். ஒரு நபர்கிட்ட, ஒரு குரு கிட்ட கேக்குறாரு, செஞ்ச பாவம், எங்க அப்பா ரொம்ப தப்பு பண்ணினாருங்க, அவர் இறந்து போயிட்டாரு, அவரோட பாவத்தை நான் தீர்க்கணும், எப்படி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குரு சொல்றாரு, சரி நான் பரிகாரம் கொடுக்குறேன், இந்த கதையை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நான் ஒரு சொல்ற பொருட்கள்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு பானை, ஒரு கல், கொஞ்சம் நெய், வெண்ணெய், ஒரு தடி எடுத்து வர சொல்றாரு. இவர் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த விட்டு என்ன பண்றாரு, இந்த ஆத்துல தண்ணி போடுது இல்லையா, அந்த ஆத்துல இந்த பானையை வை, அதுக்குள்ள வெண்ணெய போடு, அதுக்குள்ள கல்லையும் போடு, போட்டுட்டு இந்த குச்சிய வச்சு பானைய உடைச்சிடு. உடைச்சாச்சு. இப்ப என்ன ஆகும்? வெண்ணெய் தண்ணியில மிதக்குது, கல்லு கீழே போயிடுச்சு. இப்போ நீ என்ன சொல்ற? மிதக்கிற வெண்ணெய் உள்ள போகணுங்கிற, உள்ள இருக்கிற கல்லு மேல வரணுங்கிற. நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்லி தரேன். உக்காந்து வெண்ணையே நீ உள்ளே போ, கல்லே நீ மேலே வா என்று எவ்வளவு நேரம் முடியுமோ சொல்லு, அப்போ அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்றார். உடனே இவன் சொல்றார், இது என்ன அர்த்தம் இல்லாம இருக்குது,
வெண்ணெய் உள்ள போகுமா? தண்ணியில மிதக்கத்தான் செய்யும். கல்லு உள்ள வெயிட்ல போனது மேல வருமா? குரு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, இதுதான் இயற்கை நியதி. அப்போ பரிகாரம் என்பது என்ன? அக்செப்டன்ஸ். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, மேல் பதிவு போடும்போது பழையது இருக்கும், ஆனால் அதன் செயலுக்கு வராமல் மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப இந்த வழியில தான் மகரிஷியோட பயிற்சிகள் நமக்கு என்னைக்கும் அந்த பேரின்ப நிலைக்கு செல்வதற்கான வழிய, அந்த கதவை திறக்குது. இப்ப பார்க்க தெரிஞ்சிருச்சு, பார்வை தெரியும், பார்த்து நடந்தா பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் அந்த பேரின்ப கதவு திறக்கும். கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். கவலை தீர்ந்தால் வாழலாம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.